இதை நீங்கள் தாண்டி போகிறதுக்கே ஒரு டைம் வந்து எடுக்கும். ஆனால் எப்படி இவ்வளவு சீக்கிரமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா அந்த மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு எல்லாருமே வந்து குமிஞ்சு ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சஸ்பீஷியஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இவ்வளவு நாள் நிறைய இஷ்யூஸ் வந்து போனப்போ ஏற்பட்டப்பவும் அமைதியாக கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக எப்போவுமே நம்மளோட அரசாங்கங்கள் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஆர்டர் வரும் போவாங்க, இந்த மாதிரி தான் வந்துருக்கும். பட் நேற்று வெகமட்டா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷ் அவர்கள் இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் வந்து குமிஞ்சதுமே ஒரு கேள்வியை நெட்டிசன்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. தாவேகாவோட தொண்டர்களும் இந்த கேள்வியை வலுவாக வந்து எழுப்புறாங்க. அரசு இயந்திரம் எப்படி இவ்வளவு வெகுமெண்ட்டாக ஸ்பீடாக நேற்று நேரத்தில் மட்டும் வந்து ப்ராசஸாக வந்து ஆயிருக்கு. இந்த எல்லா அமைச்சர்களும் நேற்று வேறு வேறு விழாக்களில் வேறு வேறு ஊரில் வந்து இருந்திருக்காங்க. பட் ஆனால் இவங்கெல்லாம் கரெக்டாக ஒரே டைமில் வந்து ஆஜர் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு சஸ்பீஷியஸான கேள்வியை மக்கள் வந்து தொடர்ந்து எழுப்பிட்டே வந்திருக்காங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த மருத்துவமனை கரூர் மருத்துவமனையிலேருந்து அழுது ரொம்பவே ஃபீல் பண்ணி வெளியிட்ட ஒரு வீடியோவுமே நிறைய பேர்களால் நிறைய கேள்விக்குள்ளாக வந்து செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே தமிழகத்தில் ஏகப்பட்ட மரணங்கள் வந்து நடந்திருக்கு. கள்ளச்சாராய மரணத்தினால கிட்டத்தட்ட 60-70 பேர் இறந்த அந்த சம்பவங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் அதுக்கெல்லாம் வந்து அமைதியாக வந்து இருந்தவங்க இன்னைக்கு வந்து இந்த அழுகுறாங்களே அப்படின்றதும் இன்னொரு சஸ்பீஷியஸை வந்து ஏற்படுத்தியிருக்கு.